அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து பருப்பொருளின் பண்புகள் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி. ஆங்கிலத்துல இதை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, கேள்வியை பார்க்கலாமா? ஒரே பருமனை கொண்ட இரு கம்பிகள் ஒரே பொருளால் ஆனது. அப்ப இரண்டு கம்பிகளுக்கும் ஒரே அளவு பருமன், ஒரே பொருள் ஆகும். முதல் மற்றும் இரண்டாம் கம்பிகளின் குறுக்கு வெட்டு பரப்புகள் முறையே A மற்றும் 2A ஆகும். ஒருதுக்கு ஏன்னா இரண்டாவது அதே மாதிரி கூட ஒரு பங்கு 2A. F என்ற விசை செயல்பட்டு முதல் கம்பியின் நீளம், லோடு அப்ளை பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு வெயிட் கம்பி விட்டு வச்சுக்கோங்களேன், அதனுடைய கம்பியினுடைய நீளம் வந்து அதிகமாகும். டெல்டா எல் அதிகரிக்கப்பட்டால் இரண்டாவது கம்பியை அதே அளவு நீட்ட தேவைப்படும் விசை எவ்வளவு? முதல் கம்பிக்கு F என்று சொன்னால் இரண்டாவது கம்பிக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவை, விசை தேவைப்படும்? 4 தெரிவுகள், 2F, 4F, 8F, 16F, 14F, 4 சார் கரெக்ட். என்ன பார்க்கலாம். இந்த கேள்வி 2018ஆம் ஆண்டு நீட் மாடல் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரியா? சரி, இதுல F என்பது விசை. இந்த விசையை கொடுத்துதான் நம்ம என்ன செய்யறோம், பொதுவான ஃபார்முலா நம்ம பார்க்கணும். F என்பது விசையை குறிக்கும், A என்பது குறுக்கு வெட்டு பரப்பு, கம்பியினுடைய முகப்பு இருக்கு இல்லையா, அது வட்ட வடிவத்தில் இருக்கும், அந்த வட்டத்தினுடைய பரப்பு சொல்லுவோம் இல்லையா, அந்த பரப்பு. சரியா? L என்பது கம்பியினுடைய நீளம். முதல் கம்பிக்கு ஒரு நீளம் இருக்கும், இரண்டாவது கம்பிக்கு வேற கூட இருக்கலாம். சரி, V என்பது பருமன். அது எவ்வளவு சார்? A. ஏன்னா பருமன் தெரியும், ஏரியா கிராஸ் செக்ஷனையும் நீளத்தையும் பெருக்கணும், நமக்கு வால்யூம் கிடைக்கும். அதான் Y என்பது எண் குணகம், டெல்டா எல் என்பது நீளம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எண் குணகத்திற்கு என்று ஒரு வாய்ப்பாடு இருக்குது. Y is equal to stress by strain, அதாவது தகைவு டிவைடட் பை திரிபு. தகைவுங்கிறது என்னது சார்? அது வந்து விசை பை குறுக்கு பரப்பு, அதாவது F by A டிவைடட் பை, அதை எதனால வகுக்கணும்? திரிபால. திரிபுங்கிறது என்னது சார்? நீள மாறுபாடு டிவைடட் பை ஒரிஜினல் நீளம், என்னுடைய கம்பியினுடைய நீளம். சரி, இப்ப இதுல டிவைடட் பை போட்டிருக்கா, அப்ப அதனால என்ன செய்யலாம், இதை தலைமாத்தி போட்டு பெருக்கலாம், நம்ம தெரியும். So Y is equal to F by A. இதுக்கு டெல்டா எல் பை எல்ங்கிறது மேல நம்ம தலைமாத்தி போடும்போது எல் பை டெல்டா எல். சரியாக சொல்ல போனால் எஃப்பும் எல்லும் மேல இருக்கு, ஏயும் டெல்டா எல்லும் கீழே இருக்கு. F into L divided by A into delta L. Fங்கிறது விசை, L என்பது கம்பி. எந்த கம்பிக்கா இருந்தாலும் இது வந்து பொதுவான வாய்ப்பாடு தான். L என்பது நீளம், A என்பது குறுக்கு பரப்பு, டெல்டா எல் என்பது நீள மாறுபாடு. அதாவது இந்த இடத்துல எவ்வளவு நீளம் அதிகரித்ததோ. இப்போ ஒன்னாவது கம்பிக்கு இரண்டாவது கம்பிக்கும் அது எப்படி ஒன்னா பொருத்தி பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. V is equal to AL அப்படிங்கிற முதல்ல பார்த்தோம். அப்படின்னா L is equal to எவ்வளவு சார்? இந்த L இங்கே வச்சு A அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா P by A. இந்த L இன் மதிப்பை சமன்பாடு 1இல் பிரதியிட. Y is equal to, நம்ம என்ன பார்த்தோம், மேல FL இருந்தது, கீழே A into டெல்டா L இருந்தது. அப்ப F into Lக்கு மேல என்ன பண்ணோம்? V by A. அப்ப V by A. ஏற்கனவே கீழே ஒரு A இருந்ததா, அதையோட பெருக்கினா A ஸ்கொயர் ஆகிடும். அப்படியே ஏற்கனவே டெல்டா L. ஸோ இதை இரண்டாவது சமன்பாடு என்று கொள்வோம். இப்ப நம்ம ரெண்டு கம்பிக்கும் தனித்தனியா இந்த சமன்பாடு அப்ளை பண்ண போறோம். முதல் கம்பியை பொறுத்தவரைக்கும் Y is equal to F1. அந்த F1 மதிப்பு எவ்வளவு சார்? கணக்குல கொடுத்துருக்காங்க, அது F தான். இப்போதைக்கு நம்ம F1 வச்சுக்கிறோம், கடைசியில் F தான் அதனுடைய மதிப்பு, அது இருக்கட்டும். V1 போடணுமா சார்? போடலை. ஏன் போடலை அப்படின்னு சொன்னா ரெண்டு கம்பிக்குமே ஒரே பருமன் தான், ஒரே பருமன் தான். அதனால டிவைடட் பை A ஸ்கொயர் டிவைடட் பை டெல்டா எல். இந்த ஏங்கிறது A1 போடணுமா சார்? ஏ தான். என்ன கொடுத்தாரு? முதலாவது கம்பிக்கு வந்து குறுக்கு பரப்பு வந்து ஏன்னு கொடுத்துட்டாங்க, அது A ஸ்கொயர். அதனால அப்படியே போட்டு A ஸ்கொயர் போட்டாச்சு. டெல்டா எல் அது அதிகரிக்கப்பட்ட நீளம், டெல்டா எல் அதை போட்டாச்சு. இப்போ இரண்டாவது கம்பிக்கு சார் அந்த Y1 Y2 மாறணுமா? மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சார் அப்படின்னு சொன்னா இரண்டு கம்பிகளும் ஒரே பொருளாக உள்ளது, ஒரு பொருளுக்கு ஒரு எண் குணகம் தான் உள்ளது இல்லையா? அப்ப அதனால அதே போல ஃபோர்ஸ், அதே ஃபோர்ஸ் இருக்குமா சார்? அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதான கணக்கே பார்க்கலாம் இல்லையா? அதனால F2 ஒரே பருமன்கிறதுனால V அப்படியே போட்டாச்சு. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் முதல்ல கணக்கில் கொடுத்துருந்தாங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ரெஸ்பெக்டிவ்லி
அதாவது குறுக்கு பரப்புகள் முறையே a மற்றும் 2a. அப்ப அதுக்கு a ஸ்கொயர் போட்டோம். இதுக்கு 2a the whole square, 2a ஸ்கொயர் இல்ல 2a the whole square into delta L. டெல்டா எல் மாறுமா சார்? ஏன்னா கணக்குல கேட்டது அதே அளவுக்கு அதிகரிக்க வேண்டும் என்றால் அப்ப அங்க டெல்டா என்ன அதே. இப்ப ஒன்னாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தோம். இப்ப முதல் கம்பிக்கு உள்ளது மூணாவது சமன்பாடுன்னு வைத்துக் கொள்வோம். இரண்டாவது கம்பிக்கு உள்ளது நாலாவது சமன்பாடு. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே ஒய் தான். ஏன்னா ஒரே மெட்டீரியல், ரெண்டுக்கும் எங்குணம் சேம் தான். அதனால LHS is equal, இடப்புறம் சமம் உள்ளது, அப்ப வலப்புறமும் சமமாகத்தான் இருக்கும். அது 3 மற்றும் 4ஆம் சமன்பாடுகள் இருந்து பெறப்படுவது இந்த ரெண்டும் சமம். இது என்ன சார்? F1V divided by A square delta L. அதான் F1V divided by A square delta L. இந்த பக்கம் என்ன சார்? F2V divided by 2A the whole square. இந்த 2A the whole square நம்ம எப்படி எழுதலாம்? 2 square A square தானே? 2 square எவ்வளவு? 4. அப்ப இதை எப்படி எழுதலாம்? F2V divided by 4A square into delta L. இப்ப இதையும் பாருங்க, இந்த கடைசி இருக்கு இந்த டேர்மையும் பாருங்க. இங்க F1 இருக்கு, இங்க F2 இருக்கு. இங்கேயும் V அங்கேயும் V ஒன்று கொண்டு அடித்து விடலாம். சரியா? இங்கேயும் A ஸ்கொயர் அங்கேயும் A ஸ்கொயர். 4 இருக்கு சார், 4 இருக்கட்டும். A ஸ்கொயர் இங்கேயும் A ஸ்கொயர் அங்கேயும் A ஸ்கொயர் அடித்து விடலாம். இங்கேயும் டெல்டா எல் இங்கேயும் டெல்டா எல் அடித்து விடலாம். மீதி என்ன சார் இருக்கு? இங்க F1 மட்டும் இருக்கிறது, அங்க F2 டிவைடட் பை 4 இருக்கிறது. சரியா? இப்ப இந்த 4 அந்த சைடு கொண்டு போயிட்டா நம்ம என்ன எழுதலாம்? F2 is equal, F2 நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபோர்ஸ் இல்லையா? சரி. F2 is equal to 4 into F1. நான் முதல்லயே சொன்னேன், முதல் கம்பியை பொறுத்தமட்டில் அந்த விசை வந்து F தான், அதை முதலே கொடுத்துட்டாங்க. அதனால F1 என்பது F தான். ஸோ 4. அப்ப இரண்டாவது கம்பியை அதே அளவு, அதாவது டெல்டா எல் அப்படிங்கிற அளவு ஈட்ட தேவைப்படும் விசை F2 என்பது 4. நமக்கு கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகள்ல இரண்டாவது தெரிவு, இரண்டாவது ஆப்ஷன் சரியான விடை. ஓகே, ரொம்ப ஒரு சிம்பிளான கணக்கு. கொஞ்சம் யோசிச்சு சரியா சில விவரங்களை பாயிண்ட்ஸ்களை நம்ம நினைவில் கொண்டோம் என்றால் எளிதாக இந்த கணக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேயா? ஸோ நம்ம வந்து இந்த கணக்குக்கு உண்டான விடை இப்போ பார்த்துருக்கிறோம். அடுத்த காணொலியில இதே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், பொருட்களின் பண்புகள் அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கேள்வி நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.